அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் ஏவா வேலுவை அடித்து இழுத்து சென்ற டெல்லி போலீஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குது. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசியல் வட்டாரத்தில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அதிரடியான ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. திமுகவின் மூத்த அமைச்சர்களில் ஒருவரான ஏவா வேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 2 நாட்களாகவே அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரெய்டுகள் நடந்தது. இந்த ரைட்டின் அடிப்படையில் இப்போ கடந்த சில மாதங்களாகவே அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான். இருந்தாலுமே முக்கியமாக நெடுஞ்சாலைத்துறை டெண்டர்கள் மற்றும் சில குறிப்பிட்ட நிதி பரிவர்த்தனைகள் முறைகேடுகள் பார்த்தீங்கன்னா நடத்தினதாக கூறி மத்திய புலனாய்வு அமைப்புகள் பார்த்தீங்கன்னா தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் தான் போதிய ஆதாரங்கள் அடிப்படையில் தற்போது இந்த அதிரடியான நடவடிக்கை பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த கைது செய்ய நடவடிக்கை அடுத்த திமுகவின் தரப்பில் கடும் கண்டனங்கள் எழுந்து உள்ளது. இதன் அடிப்படையில் தான் இப்போ அரசியலில் என்றும் எதிர்கட்சிகளை முடக்கவே மத்திய அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி என்றும் திமுக தலைமை குற்றம் சாட்டியுள்ள நிலையில், மறுபுறம் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என எதிர்கட்சிகள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா ரோடு போடுவதாக எழுதி 3.700 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது மெகா ஊழல் செஞ்சிருக்காரு. அப்படி மீது பார்த்தீங்கன்னா இவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஏவா வேலு அவருடைய ஒட்டுமொத்த கதையுமே முடியக்கூடிய அளவிற்கு இப்போ சம்பவம் மேலே சம்பவம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. எங்கள் பதில் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையாக ஏவா வேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் அவருக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களுமே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய காலேஜுகளாக பார்த்தீங்கன்னா கல்வி நேரங்களை தான் வைத்திருக்காரு. இதன் அடிப்படையில் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் இப்போ அதிரடியாக தகுந்த ஆதாரத்தோடு பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுகவுடைய தலைமையகமே பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அதனால் திமுக எதிர்கட்சியாக வந்தது நிலையில் எதிர்கட்சியாக சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய சம்பவத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக தாவேக்கால் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே அந்த அனைத்து நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா வெள்ளையறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த வெள்ளையறிக்கையின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக ஏவா வேலு அவருடைய வீட்டில் நடந்த ரைடில் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கு. மூட்டையாக பணங்களுமே பார்த்தீங்கன்னா கிடைத்ததாக இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையை தான் இப்போ அதிரடியாக ஏவா வேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இவர் சடித்து இழுத்து சென்றதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இவர் தப்பி ஓடி சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இவர் சிக்கினதாகவும் இப்போ ஒரு தகவல் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இதனால் திமுகவுடைய அறிவாலயத்தில் பெரும் கதிக்கலைங்க போய் முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் இப்போ வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.